காலையிலேயே கைப்பட பெண்களுக்கு விஜய் எழுதிய கடிதம். அண்ணனாகவும் அரணாகவும் நிற்பேன் என்று உணர்ச்சி பொங்க வேதனையோடு சொன்ன வார்த்தைகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணை செய்ததாக அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனங்கள் தெரிவித்தனர். மேலும் போராட்டமும் செய்தனர். இதற்கிடையே நேற்று முன்தினம் இந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இதற்கிடையே தமிழகத்தில் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட அவலங்கள், குற்றங்கள் என்று பல்வேறு கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாவதாக விஜய் கைப்பட மாணவிகளுக்கு இன்று காலையில் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக விஜய் மாணவிகளுக்கு எழுதிய கடிதத்தில், அன்பு தங்கைகளே, கல்வி வளாக முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எண்ணருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட அவலங்கள், குற்றங்கள் என்று பல்வேறு உண்மைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லனா வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனுமில்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம். இவ்வாறு அந்த கடிதத்தில் விஜய் கூறியுள்ளார். விஜயின் இந்த கடிதமானது இணையதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா, வீட்டை சாத்திட்டு இருங்க. ஏன்னா பயமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு 3 தெரு 4 தெரு தள்ளி இருக்கிறவங்களே இது மாதிரி பண்ணும்போது, எங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்க, எங்கள் வீட்டில்